பழம்பெண் பிறவியை நாம் பயனுள்ளதாக ஆக்கும் பொருட்டு இந்த 2ஆம் நாள் தல யாத்திரை நாம் துவங்க இருக்கின்றோம். இப்பொழுது இந்த அதாவது இன்றைய தினம் நாம எதிர்பார்க்காத வகையில நமக்கு ஒரு அடியார் உதவி செய்கிறார் என்று சொன்னால் அது 12ஆம் திருமுறையிலே 12 சூத்திரங்களிலே மெய்கண்டார் அருளிய 12 சூத்திரங்களிலே 12வது சூத்திரம் தான் நமக்கு நினைவு வருகிறது. அதாவது நமக்கு இந்த மாயை நம்மை விட்டு நீங்க வேண்டும், இந்த மாயை நமக்கு தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும், இந்த கண்ம மலமும் நம்மை விட்டு நீங்க வேண்டும், இந்த கண்மத்தினாலே செய்யக்கூடிய அந்த வினை நம்மை சேரக்கூடாது. அதே போல தொன்று தொட்டு நமக்கு வழி வழியாக ஒரு சொத்தாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆணவ மலம் நம்மை விட்டு படிப்படியாக நீங்க வேண்டும். ஒரேடியாக நீங்காது. இப்படி படிப்படியாக நீங்க வேண்டும் என்று சொன்னால் 12ஆம் சூத்திரத்துல மெய்கண்டார் ஒரு 3 விஷயத்தை சொல்றாரு. அதுல முதல் விஷயம் அடியாரோடு இணங்கி இருத்தல். அப்ப என்ன நடக்கும்னா நம்முடைய சிந்தை எல்லாம் இறைவன் சிந்தையாகவே இருந்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சிவன் செயல்களாகவே இருந்து நமக்கு வினை சேராது. அடியாரோடு இணங்கி இருத்தல். அது மட்டுமல்ல, இந்த அடியாருடைய வேடம் கண்ட உடனே அடியாருடைய திருநீரு ருத்ராட்சம் போன்ற வேடத்தை கண்ட உடனே அவரை சிவனாக பாவித்து நாம் தொழ வேண்டும். இது 12ஆம் சூத்திரத்துல மெய்கண்டார் நமக்கு சொல்லுவது. இப்படி தொழுது நாம் அவரை வணங்கினோம் என்று சொன்னால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மும்மலங்கள் எல்லாம் தீர்ந்து நமக்கு அந்த பிறவியினுடைய அந்த பயனை நமக்கு இறைவன் கொடுப்பார் என்பதுதான் இந்த வழிபாட்டினுடைய நோக்கம். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு அடியார் நம்ம எல்லாம் அழைத்து இங்கே தங்க வைத்து, ஐயா கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், ஐயா நாங்கள் மயிலாடுதுறையில ஒரு மண்டபம் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க, நாங்கள் அங்கே தங்கிட்டு காலையில் நீடூர் புறப்படுறோம் அப்படின்னு சொன்னேன். ஐயா மனதில் என்ன நினைத்தாரோ தெரியல, அடியாரை நாம அம்போன்னு தங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடியாரையெல்லாம் நம்ம கூடயே தங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய சிந்தனையோட ஐயாவுக்கு அந்த பாக்கியம் இருக்குது. அதனால நாங்க அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். இப்படி பண்ணதுனாலதான் இறைவன் எங்களுக்கு அந்த வினை நீக்கமும் அந்த ஆணவ மலத்தினுடைய தோய்வும் நம்ம கிட்ட நீங்கும்படியாக இறைவன் நமக்கு செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நாம இந்த வழிபாட்டினையும் இந்த பிறவியினுடைய பயனையும் நாம் தொடர்ந்து இது செய்ய வேண்டும். அதனாலதான் நம்ம திருக்கோயில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு முன்பாக அடியாருடைய அந்த விரல்மண்ட நாயனார் சொன்னது போல அடியாரை வணங்கிதான் நாம ஆண்டவனை வணங்க வேண்டும் என்கின்ற பெரிய புராண கூற்றின்படி இந்த அடியாரை நாம வணங்கி இப்போது மீண்டும் நாம ஆலயத்திலே சென்று இறைவனை வணங்குவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைத்தது என்று கூறிக்கொண்டு, ஐயா போன முறை நான் தங்கினோம், ஐயாவை பார்க்க முடியல. ஐயா சென்னைக்கு இருந்தாரு. இருந்தாலும் அவருடைய பணி தடைப்படக்கூடாதுன்னு அந்த இல்லத்து அம்மாவிடத்திலே சொல்லி எங்களை எல்லாம் ஒரு தாய் அன்போட தாய் உள்ளத்தோட எங்களை எல்லாம் அழைத்து, ஐயா கூட அடிக்கடி சொல்லுவார், நம்மளை எல்லாம் கூப்பிட்டு அந்த என்ன உப்புமாவை அந்த ரவை உப்புமாவை சாப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த மனசுல இருந்து நீங்காம ஐயா சொல்லி சொல்லி காட்டுறாரு. அந்த இரவு ரொம்ப அருமையா இருந்தது, நாங்கெல்லாம் இந்த மாதிரி எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை அப்படின்னு ஒரு பாராட்டோட ஐயா சொன்னாரு. எங்களுக்கு அப்படிலாம் ஒரு சிறப்புகளை செய்யக்கூடிய ஐயா இருக்கு.
நாங்கள்லாம் இந்த தீபாவளிக்கு அவங்க வீட்டில் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடினோம். எங்களுக்கு ஒரு ஆசை, இதை வந்து அடியார் வீட்டில் கொண்டாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு. எங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய எங்கள் அடியாருக்கு அந்த தீபாவளி சிறப்பு பரிசாக ஒரு சில காணிக்கைகளை, ஒரு சிறப்பு பொருளை ஏற்றுக்கொள்ளுமாறு இந்த நேரத்திலே அன்போடு நம்முடைய அனைவரின் சார்பாக ஏற்றுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி.